எங்கெல்லாம் முருகன் வீற்றிருக்கிறானோ அங்கெல்லாம் தைப்பூச தினத்தன்று முருகனுக்கு பக்தர்கள் காவடி எடுத்து அபிஷேகம் பார்த்து சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த தை மாசத்துல பூச நட்சத்திரம் பௌர்ணமி நாளென்று அழகான இந்த தைப்பூச வேளையில முருகனை பால் குடம் எடுத்து பால் அபிஷேகம் காணும் பக்தர்களை வணங்குவதுங்கிறது ரொம்பவே அபூர்வமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்தை கொடுக்கும். சூரபத்மனின் பகையிடம் இருந்து தேவர்களை காப்பதற்காக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றி சூரனை வதம் செய்து முருகப்பெருமானை போற்றும் வகையில் தான் இந்த தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுது. இந்த தைப்பூச திருவிழா தமிழகத்துல மட்டுமல்ல, பல எல்லா இடங்களிலும் முருகன் வீற்றிருக்கும் பக்தர்களின் மனதில் எல்லார்கிட்டையும் இந்த தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுது. இந்த தைப்பூச நாள்ல முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து இந்த பாலபிஷேகத்தை கண்ணால காணக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் முருகன் கண்கண்ட தெய்வமா இருந்து காப்பாத்துவான். விநாயகரும் முருகனுக்கும் கைலாயத்தில் மாம்பழத்துக்காக நடைபெற்ற அந்த போட்டியில பெற்றோர்களிடம் கோவித்துக் கொண்டு பழனியில் வீற்றிருக்கிறார் நம்மளுடைய தண்டாயுதபாணி. இந்த தண்டாயுதபாணியை சிறப்பிக்கும் விதம்தான் இந்த தைப்பூச திருவிழா. அவர் நமக்கு உலகில் நடக்கக்கூடிய எல்லா செயல்கள்லையும் காரிய கர்த்தாவாக இருந்து அவர் இல்லைன்னா எந்த அணுவும் அசையாதுங்கிற அளவுக்கு முருகப்பெருமான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஞானத்தை அள்ளி கொடுப்பாரு. இந்த தைப்பூச திருநாள்ல முருகனை மனதார வணங்குவோம். நம்மளுடைய எல்லா பிணிகளும் போய் நல்ல கல்வி அறிவோடு நம்ம வழங்குவாங்க. ஓம் முருகா.